இமாச்சல பிரதேசத்தில் நிலவும் பனிப்பொழிவு கல்கா சிம்லா பாரம்பரிய பொம்மை ரயில் பாதையை ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் பயணத்தை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். ரயில் நிலையம் மற்றும் ரயில் பாதையை ஒட்டி கிடக்கும் பனிக்கட்டுகளை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். கொடைக்கானல் நுழைவாயில் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் அமைந்துள்ள சாலையோர கடையை ஒற்றை காட்டு யானை சூறையாடியது. காட்டெருமையை கண்ட சுற்றுலா பயணிகள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இதேபோல் சில நாட்களுக்கு முன்னர் வனத்திலிருந்து கூட்டமாக வெளியே வந்த காட்டெருமைகள் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் சாலையோர கடையை சூறையாடி அங்கிருந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு விட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே QR கோட் மூலமாக ஸ்கேன் செய்து 5000 ரூபாய் பணம் மோசடி செய்த திருடனின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நயினார்பாளையம் கிராமத்தில் சிங்காரவேலன் என்பவரது கடைக்கு காரில் சென்ற ஒருவர் தனக்கு அவசரமாக 10,000 ரூபாய் தேவைப்படுவதாகவும் அந்த பணத்தை ஜிபே மூலம் அனுப்புவதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய சிங்காரவேலன் தன்னிடம் இருந்த 5,000 ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார். இதையடுத்து அவரும் 5,000 அனுப்பியதாக செல்போனில் காண்பித்துவிட்டு சென்ற நிலையில் பணம் வராததால் பாதிக்கப்பட்டவர் போலீசாரிடம் புகார் அளித்தார். நீலகிரி மாவட்டம் உப்பப்பட்டியிலிருந்து தேவாலா செல்லக்கூடிய சாலையில் வனத்திலிருந்து யானை ஒன்று வெளியேறி சாலைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திடீரென சாலைக்கு வந்த ஒற்றை யானையை கண்டு வாகன ஓட்டிகள் வாகனத்திலிருந்து இறங்கி அலறியடித்து ஓடினர். யானை சாலையில் ஓடிய தகவல் அறிந்து வந்த வனத்துறை ஊழியர்கள் யானை வனத்திற்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணை அருகே உள்ள பழமை வாய்ந்த சம்பலம்மா தேவி கோவில் மாட்டுத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான நாட்டின மாடுகள் அலங்கரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. இதில் கர்நாடக மாநிலம் சர்ஜாபூரைச் சேர்ந்த மதன் என்பவரின் மாடு முதல் பரிசை தட்டிச் சென்றது. சேலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோற்றத்தில் திமுக தொண்டர் ஒருவர் சுகாதாரத்தை பேணுதல் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். எனது குப்பை எனது பொறுப்பு என்ற பிரச்சார வாகனம் மூலம் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மையான சேலத்தை உருவாக்க தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் போல் வேடமிட்டு திமுக தொண்டர் ஒருவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து குப்பைகளை தரம் பிரித்து வழங்க வேண்டும் என்று கூறினார். காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். பெண்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்திருந்தீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷம். பஸ் இலவசமாக கொடுத்துருந்தீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இன்னும் மேலும் மேலும் நிறைய செய்யணும், இன்னும் மேலும் நிறைய செய்யணுங்க ஐயா. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது தொகுப்புதி மாதிரி கொஞ்சம் போட்டு கொடுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. தங்கள் பகுதிக்கு முதலமைச்சரே நேரில் வந்துவிட்டது போல் எண்ணி அவரை பொதுமக்கள் மெய்மறந்து பார்த்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சைக்கிளை ஓட்டிக்கொண்டே இரு கைகளாலும் சிலம்பம் சுற்றி அசத்தும் இளைஞரின் வீடியோ இணையத்தில் பரவலாகியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர்
ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குமாப்பட்டியை சேர்ந்த மணிமுத்து என்பவர் சிலம்பம் சுற்றுவதில் சிறந்த வீரராக செயல்பட்டு வருகிறார். மேலும் இலவசமாக மாணவர்களுக்கு சிலம்பம் சுற்றுவதை கற்றுக் கொடுப்பது, கபடி பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வரும் இவர் சைக்கிள் ஓட்டிக்கொண்டே இரு கைகளாலும் சிலம்பம் சுழற்றினார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விவசாயி ஒருவர் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலூர் வளைச்சேரியைச் சேர்ந்த 51 வயதான சரவணன் என்பவரே மெகா சைஸ் அட்டைகளில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வாசகங்களுடன் நகரம் முழுவதும் வலம் வந்து பிரச்சாரம் செய்தார். வாக்காளர் தினத்தை ஒட்டி மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தை விவசாயி சரவணன் முன்னெடுத்துள்ளார். புதுக்கோட்டை அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற மாறுவேட போட்டியில் குழந்தைகள் சமூக நலன் சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்த வேடமிட்டு வந்து அசத்தினர். சீட்டுக்கட்டுகளை தன்னுடைய உடல் முழுவதும் அணிந்து கொண்டு ஆன்லைன் ரம்மி பாதிப்பை விளக்கியும் பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு எதிராக வேடமிட்டு வந்தும் குழந்தைகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காந்தாரா படத்தில் வரும் பஞ்சிரினி வேடமணிந்து வந்து குழந்தைகள் நடனமாடியும் அனைவர் கவனத்தையும் ஈர்த்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் மலைக்கோயில் அடிவாரத்தில் அடுத்தடுத்து 2 ஃபேன்சி கடைகளுக்குள் புகுந்த மர்மநபர் திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தீக்குச்சி வெளிச்சத்தில் கடையினுள் அனைத்து இடங்களையும் தேடி பணப்பெட்டியிலிருந்து 1,10,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளார். டிப்டாப் உடை அணிந்து முதலில் டார்ச் லைட், பின்னர் தீக்குச்சி வெளிச்சத்தில் கைவரிசை காட்டியவரை போலீசார் தேடி வருகின்றனர். உதகை அருகே மசனக்குடி மாயார் சாலையில் வாகனத்துக்கு வழிவிடாமல் புலி ஒன்று நிதானமாக நடந்து சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. வாகனத்தின் முகப்பு விலக்கி பார்த்த பின்னரும் புலி சாலையில் நடந்து சென்றது. வாகனத்தில் சென்றவர்களும் அச்சத்துடன் புலியை பின்தொடர்ந்து நீண்ட தூரம் சென்றனர். பின்னர் அந்த புலி வனத்திற்குள் சென்றது. இந்த புலி மசனக்குடி மாயார் கிராம பகுதியில் நீண்ட காலமாக நடமாடி வருவதாகவும் இதனை அடர் வனத்திற்குள் விரட்டவும் மக்கள் கோரியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.